என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசணும். இன்னைக்கு அதுதான் பரபரப்பாக நடக்குது. எல்லா இடங்கள்லையுமே இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டோ நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்க தவறாதீங்க அன்பு உறவுகள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணி வச்சுக்கிறது. நம்மக்கிட்ட ரொம்ப பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க. அப்படி வரும்போது ஐயா அம்மா வர்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க. ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு கல்யாணம் அப்படி இப்படின்னு தேடி ஒரு பொண்ணை முடிச்சு விட்டாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சொல்கிற பேச்சை கேட்பான். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவன் வாங்குகிற சம்பளத்தையும் நமக்கு தர்றதில்லை, என்னையும் கண்டுக்கிறது இல்லை. பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் ஆடுற ஆட்டம் என்னால் தாங்க முடியலையா. ஏதோ மருந்து வச்சுட்டா, ஏதோ மாந்திரியம் பண்ணிட்டா, எங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பேர். அதற்கு மேலாக ஒரு படி, சாமி திருமணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் என்னுடைய வீட்டுக்கார் மனைவி வந்து சொல்றாங்க, என்னதான் சம்பளம் வாங்குறாருன்னு தெரியல. அவங்க தங்கச்சி அக்கா அம்மா இதான் அவங்களுக்கு பேச்சாவே இருக்கு. ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா கோவப்பட்டு சண்டை போடுறாரு. என்ன மருந்து வச்சாங்களோ என்ன மாந்திரிகம் பண்ணாங்களோ தெரியல சார். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, எங்களுக்கு எதிர்காலம் இருக்கு இல்லையா, எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு. எந்த பக்கத்துல உண்மை இருக்கு, எந்த பக்கத்துல நியாயம் இருக்கு, எது உண்மை எது பொய் அப்படின்னு விசாரிக்கிறத விட நான் சொல்ற விஷயத்த நீங்க செஞ்சுப்பார். இந்த மருந்து மாந்திரிகம் தாந்திரிகம் செய்வன சூனியம் இதெல்லாம் பொய்ன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அது செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி இருந்தாலும் உண்மையை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது பின் விளைவு அதிகமான எஃபெக்ட் காட்டும், அவங்க தலைமுறையே பாதிக்கும். செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, செய்ய சொன்னவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்பெல்லாம் குடும்பம் முக்கியம்னு சொல்லிட்டு ஏதோ வருமானம் வந்தா போதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஓட்டிட்டு இருக்கான். பெரிய அளவுனா இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆள் கிடையாது, அப்படி செய்யறதுக்கான அமைப்பும் இல்லை. அதனால முழுமையா நீங்க நம்பலாம். இது ஏன் இந்த கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா, இப்ப என்னமாக இருந்தாலும் சரிங்க, ஒரு பிள்ளைய 10 மாசம் சுமந்து பெத்து அதை வளர்த்து ஒரு ஆளாக்கி ஒரு வேலை வாய்ப்பை தேடி கொடுத்து அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு மனைவி வரும்போது, புதுசாக ஒரு மனைவி உள்ள வரும்போது மனைவி பக்கம் அதிகமா இந்த ஆண் அதாவது அவங்களுடைய பரிவர்த்தனைகள் அதிகமா இருக்கும்போது இதை பார்க்கும்போது அம்மாவுக்கு என்ன மனசுல தோணும் அப்படின்னா, இவ்வளவு நாளா நம்மளோட பாசமா பேசினானே, எங்க போனாலும் நம்மளை கூட்டிட்டு போவானே, நம்ம கூட இருந்தானே, வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தானே, இப்போ புதுசா ஒருத்தி வந்ததுக்கு பிறகு நம்மளை கண்டுக்கிறதே இல்லையே, அந்த ஏக்கம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பாசத்துடைய அந்த பரிவர்த்தனைகள் அங்கே சமமாக இல்லாதனால வரக்கூடிய அந்த உணர்வால் வரக்கூடிய இந்த பேதளிப்பு தான். இது என்ன ஆகுது, இந்த வெறுப்புத்தன்மையை வந்த மருமகள்கிட்ட காட்டுறதுக்கான வாய்ப்பை காட்டுது. அப்ப ஏதாவது ஒரு குறை சொல்லணும், ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், ஏன்பா உன் மனைவி காலைல சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேங்கிறா, வாசல் தெளிக்க மாட்டேங்கிறா, கோலம் போட மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு, இவர் என்ன பண்ணுவாரு, தலைவலி வந்துடும். என்னடா இது, என்னம்மா இப்படியாம அம்மா சொல்றாங்க, ஆமா நீங்க அம்மா சொல்றதான் கேட்பீங்க போங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றது. ரொம்ப அன்பு உறவுகள் இந்த 2 பேரையும் தவிர்த்து அந்த ஆண் வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது அவர் படுற கஷ்டம், ஐயா இங்கிட்ட ஒரு காலு அங்கிட்ட ஒரு காலு, முடியல என்னால. நான் அவங்ககிட்ட சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, ஐயா நீங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்களோ அந்த பாசத்தை விட்டு கொடுக்காதீங்க. மனைவி கிட்ட உள்ள பாசத்தையும் காட்டுங்க, இங்கேயும் காட்டுங்க. உங்க வீட்டுக்கார அம்மாட்ட சொல்லுங்க, இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் நடிச்சுக்கம்மா, நடிக்கவாது கத்துக்கம்மா. ஏன்னா அந்த பாசத்துக்காக இயங்கக்கூடிய தாய் இப்ப வருவாங்க, வந்த உடனே வந்து, ஏன்னா நம்ம பழகணும். மகனையும் தூக்கி வச்சு பேசணும், அம்மாவையும் தூக்கி வச்சு பேசணும். இப்படி பேசக்கூடிய மருமகள், அதாவது அந்த பெண் அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பார்.
ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா பிள்ளையை பெற்றவங்க இல்லையா. அடுத்து கணவன், ஒரு குழந்தை ஆயிடுச்சு, குழந்தைய பார்க்கணும், குடும்பம் பார்க்கணும், இன்னமும் அக்கா தங்கச்சி அம்மாவே பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதுவும் நியாயமான ஆதங்கம் தான். இந்த விஷயத்துல சமநிலையாக இருப்பது நல்லது. இப்ப அவங்களும் வேணும், இவங்களும் வேணும். இந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு காரணமே இதான். சப்போஸ் உங்களுடைய வீட்டுக்காரு ஒரு அம்மா பேச்சோ இல்லை அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஏதாவது செய்யும் போது உங்களுக்கு கோபம் வரும். என்னடா இது இவ்வளவு போய் நம்ம சொல்ல சொல்ல செய்யணும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, செய்யட்டும் ஐயா, நல்லா செய்யட்டும் ஐயா. குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா. அப்போ நீங்க ரெண்டு பக்கமும் சமநிலையாக இருக்க வேண்டும். இல்ல நடிக்கவாது செய்யணும். ஓப்பனா சொல்றேன், நடிக்க தெரிஞ்சுக்கிறேங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். ரொம்ப பெண்கள் அழுவுறது என்ன அப்படின்னா, ஐயா எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் எங்களுக்கு பேரு கிடையாது. அவங்க அக்கா தங்கச்சி உட்கார்ந்துக்கிறாங்க, அதை செய் இதை செய்யணுமோ வேலைக்காரி மாதிரி என்னை வேலை வாங்குறாங்க. நான் என்ன வீட்டுக்கு வேலைக்காரியா அப்படி மட்டும் நினைச்சிடாதையே அன்பு உறவுகளே. வீட்டுக்கு வந்த மருமகள் லட்சுமி ஸ்தானம், அம்மா சக்தி பார்வதி ஸ்தானம், இந்த ரெண்டுமே சமந்தானே நமக்கு. அதனால பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து அனுசரணையா போனா நல்லது. இதை மருந்து மாத்திரை வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்கன்னு சொல்லி காசை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் வரியம் பண்ணிக்கிட்டு பகைச்சிக்கிட்டு நீங்க அவங்க வீட்டுல இருக்கிறது இவங்க வீட்டுல இருக்கிறது, இது தேவையா நமக்கு? வாழ்ற காலம் கொஞ்ச காலம் அழகா வாழ்ந்துட்டு போகலாமே, கொஞ்சம் அனுசரிச்சு போகலாமே. இந்த வீடியோ எதுக்கு சொல்ல, ரொம்ப பேர் பாக்குறீங்களோ இல்லையோ, நடக்கிற விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு ரொம்ப பேருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி சூழல் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு மூணாவது ஆள் மூக்க நுழைக்கிறது. இப்ப கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னா தேவையில்லாத மூணாவது ஆள் உள்ள நுழைக்கிறது. நான் எதை சொல்றேன்னு தெரியும். இதாண்டா வாய்ப்பு, இவன் நல்லா சம்பாதிக்கிறான், இவனை பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுக்கிடுவோம். அவங்கெல்லாம் கதறது. என் வீட்டுக்காரி யாரோ பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காருயா, யாரு வீட்டுக்கோ போறாருங்க, எந்த எதுவுமே செய்யறதில்லை, என்னை பேசுறது இல்லை, என்னை வேணாங்கிறாரு, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு தூண்டுதலா இருக்கிறவங்களுக்கும் அதை செய்யறவங்களுக்கும் மிகப்பெரிய தண்டனை உண்டு. அது பிரபஞ்ச சக்தி கொடுக்கும். தாயவும் கட்டின மனைவியும் கண்கலங்க வைக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு தக்க பாடத்தை பிரபஞ்ச சக்தி கொடுக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஏன்னா ஆண்களை மட்டும் சொல்லக்கூடாது, பெண்களுக்கும் பொறுமை வேணும். ஏன்னா ரெண்டு பக்கமே பிழை நடக்குது. இந்த ரெண்டு பக்கம் பிரச்சனையை பார்த்துட்டு மூணாவது ஆள் மூக்கு நுழைக்கும். அங்கேதான் பிரச்சனை வில்லங்கம். இங்க பாசம் இல்லை, அங்க பாசம் காட்டுற மாதிரி நடிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு பெருசா தெரியும். அங்க போய் ஏமாந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். எத்தனை டிவியில நம்ம பார்க்கிறோம் பிரச்சனைகள். பெத்த பிள்ளையவ கொண்டுட்டு என்னெல்லாம் நடக்குது நம்ம சொல்றதுக்கே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த இதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்க கூடாது. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் வாழ தெரிஞ்சுக்கிறணும். இல்லைன்னா கொஞ்சமா அவங்க கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்க தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்ச காலத்துல எல்லாமே சரியாயிரும், பழகிடுவாங்க. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் அன்பு உறவுகள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனுபவத்துல ரொம்ப பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, அழுதுருக்காங்க. அவங்களுக்கு சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஐயா எனக்கு நடிக்கவே தெரியாது, கத்துக்குறங்க. உங்க வீட்டுல பெரியவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அம்மாவை குறை சொல்லாதீங்க. வீட்டுக்காரருக்கு அம்மாவை தூக்கி வச்சு பேசுங்க, அத்தையை தூக்கி வச்சு பேசுங்க, அவங்களுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சி தூக்கி வச்சு பேசுங்க. அவங்க உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. அன்பை காட்டுங்க. அன்புக்கு கரையாத கல் எதுவுமே கிடையாது. மனசு தானங்க இலையிடும் சீக்கிரம். ஆனா கரெக்டா தெளிவா அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போற வாழ்க்கை பெண்கள் கையில தான் இருக்கு. அதனால அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணி வச்சுக்கிறோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.